Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டி vlog வந்து பார்க்கலாம். நேத்திக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு எங்க வீட்ல வந்து விளக்கு வெச்சது, அப்புறமா கொழுக்கட்டை செஞ்சதெல்லாம் இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். இந்த விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேரளாக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து புதுசா வந்து வாங்குன விளக்குகள் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தண்ணில போட்டுட்டு இருக்கோம். நானுமே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருந்தேன், நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சேன். ஆனா கடைசில வந்து பாத்தீங்கன்னா எனக்கே டைம் இல்ல. சரி நம்ம எப்பவுமே செய்யறது மாதிரி புதிய விளக்கு வாங்கணும்னா தண்ணில போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி போட்டுருக்கேன். இது எதுக்காகனா தண்ணில வந்து ரொம்ப நேரம் போட்டு அதுக்கு அப்புறமா தொடச்சு பயன்படுத்தணும்னா அந்த விளக்கு வந்து அதிகமா வந்து எண்ணெய் உறிஞ்சாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கீழ வந்து வைக்கும்போது அவ்வளவா வந்து எண்ணெய் வந்து லீக் ஆகாது. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 25 விளக்கு வந்து வாங்கி இருந்தேன். அது போதும்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் விளக்கு வைக்கும்போது தான் தெரிஞ்சது இன்னுமே அதிகமா வாங்கி இருக்கலாம் அப்படினு. சரி ஓகேன்னு இப்போ நம்ம தண்ணில ஊத்தி வச்சிருக்கோம். மேலே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சரியா வந்து அந்த தண்ணில மூழ்கல பாருங்க. அதனால கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்தி நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும்ட்டு மேலே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊத்துறேன். அதுக்கு அப்புறமா ஈவினிங் தான் தொடச்சிட்டு நான் வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு விளக்கு வந்து வச்சேன். அப்புறமா கொழுக்கட்டை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நார்மலா செய்யக்கூடிய தெரளி இலை இது கிடையாது. இங்க வந்து தெரளி இலையே கிடைக்கல. நான் கேட்டபோது யாருக்கும் தெரியல. இது வந்து பலா இலை. சரி கிடைச்சதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பலா இலையில நம்ம வந்து ஸ்டீமர்ல வச்சு கொழுக்கட்டை வந்து வச்சிருக்கேன். இதுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கும்போது சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூடா உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சோ கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு இப்படி இருக்கும். இது நம்ம வந்து இலையில இருந்து ஒட்டாம அழகா வந்து வரும். ஆனா தெரளியில வந்து செஞ்சோம்னா அந்த வாசனை நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடுறதுக்கு. எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கார்த்திகை இந்த டைம்ல வந்து நல்லா வந்து அந்த இலை வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா இப்போ நான் இங்க இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது கிடைக்கவே இல்ல. அதுக்கு ஒரு வருத்தம் தான். சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படினு தான் இந்த பலா இலையில வந்து செஞ்சிருக்கேன். இதுவும் ஓகே, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மணம் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை. நீங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சீங்க உங்க வீட்ல அதையும் சொல்லுங்க. அப்புறமா வந்து நம்ம விளக்கு வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முற்றத்துல அந்த மாதிரி வைக்கிறது. கீழ வந்து வச்சிருக்கேன். அப்புறம் படியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படிக்கட்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா விளக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு. 25 தான் வாங்கி இருந்தேன். அதனால தான். அப்புறம் வீட்டுக்கு அந்த வாசலுக்கு முன்னாடி வெளியே அது வந்து வச்சிருக்கேன். இப்போ க்ளோஸ்ல காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா முற்றத்துல வச்சது. அதாவது இது அரிசி மாவுல தான் நான் வந்து போட்டுருக்கேன். கோலப்பொடி கிடையாது. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து இந்த அரிசி மாவுல போட்டோம்னா நம்ம எறும்புகள் எல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அரிசி மாவுல போட்டு மஞ்சள் போட்டு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூக்கள் எல்லாம் வச்சு சுற்றி வந்து விளக்கு வச்சிருக்கேன். இது வந்து வெளியே முற்றத்தில் வச்சது. அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவுக்கு வெளியில் வந்து வச்சுருந்தது. இது வந்து அந்த கோலம் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு பெயிண்டிங் தான். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதுலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி விளக்குகள் வச்சு நடுவில் ஒரு 3 வந்து விளக்கு வந்து வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எப்படி வந்து கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்க, கொழுக்கட்டை செஞ்சீங்களா, விளக்கு வச்சிங்களா, அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் பட்டகர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.